ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தமிழகத்தில் முகாமிட்டிருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல், தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர், அவரோடு திரு ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்டோர் சந்திப்பை நிகழ்த்தி வருகிறார்கள். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அடுத்த நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். தாமரைக்கனி, இப்போது வாசன் சந்தித்திருக்கிறார். புதிய நீதி கட்சியின் சார்பாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இவர்கள் கூட்டணியில் எப்போ கையெழுத்து போடுறாங்க? இவர்களுக்கு எத்தனை இடங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய புதிய நீதி கட்சி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம், அதே போல ஜி.கே. வாசன் ஆகிய இருவருமே தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை சந்தித்து பேசுவதற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாகவே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து பியூஷ் கோயலை தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் எந்தெந்த தொகுதி போட்டியிடுவது தொடர்பான ஒரு பட்டியலை அவரிடம் வழங்க இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இதில் ஏசி சண்முகம் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்ற கேள்வி ஏற்கனவே இருந்தது. அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவாரா இல்ல பொது சின்னத்தில் போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அது தொடர்பாகவும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகள், அதனால் கட்சியின் சார்பில் எத்தனை பேர்கள் அழைத்து வருவது உள்ளிட்ட பல்வேறு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இப்போ இவங்க 2 பேரை தவிர மற்றவர்கள் யாரெல்லாம், என்டிஏல இருந்த யாரெல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக தேமுதிகவுடைய வாய்ப்புகள் என்ன? புதிய தமிழகம் உள்ளிட்டவங்களா வருவாங்களா? விவரங்கள். நேற்றைய தினம் பிரேமலதா கருத்து தெரிவித்த பொழுது இதுவரை எங்களுக்கு அழைப்பு எதுவும் வரவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் பாஜக சார்பிலும் நேற்றையும் சரி இன்றையும் சரி தேமுதிக பற்றி இதுவரை எதுவுமே இவங்க தரப்பில் இருந்து இதுவரைக்கும் பேசுவதற்கு எந்த ஒரு தகவலும் வெளியே வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்று மதியத்திற்கு மேல் ஜான் பாண்டியன் சந்தித்து பேசுவதற்கு வர இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அவரும் இன்றைய தினம் சந்தித்து பியூஷ்களை சந்தித்து எந்தெந்த தொகுதிகள் போட்டியிட வேண்டும், அந்த மாதிரி சின்னம் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பியூஷ் கோயல் இன்றைய தினமும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய அந்த மதுராந்தக பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை இன்றைய தினம் மீண்டும் ஆய்வு செய்ய இருக்கிறார். எனவே கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்த பிறகு இன்று மாலை அவர் நேரடியாக மதுராந்தகம் சென்று அந்த அரங்கத்தினை பார்வையிட செல்ல இருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.